ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாதாம் பிசின். அதோட பெனிஃபிட்ஸும் அதோட ப்ரிப்பரேஷனும் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோட வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பாதாம் பிசினோட பெனிஃபிட்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அது பாதாம் பார்த்திங்கன்னா மரப்பட்டை இருக்கு இல்லையா, பாதாம் மரப்பட்டையிலேருந்து வர கோந்து தாங்க இந்த பாதாம் பிசின். இது பார்த்திங்கன்னா ஆண்கள், பெண்கள், சிறியவர், பெரியவர் யார் வேணாலும் இந்த பாதாம் பிசினை சாப்பிடலாம். உடம்புக்கு ரொம்ப ரொம்ப குளிர்ச்சி தரக்கூடியது. அதுக்கு முன்னாடி ப்ரிப்பரேஷன் பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு கண்டெய்னர் எடுத்து தண்ணி ஃபுல்லாக ஊற்றிக்கோங்க. அதில் 4 to 5 போட்டுக்கோங்க. கண்டெய்னர் பாக்ஸ் மூடி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. 8 to 10 hours கழிச்சு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி ஜெல்லி டைப்பில் இருக்கும். சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. இதில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. இது குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும், உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இதோட பெனிஃபிட்ஸ்லாம் என்னென்னா, ஏற்கனவே அதிக வெப்பம் இருக்கும் நம்ம உடம்புல இல்லையா, அதாவது பார்த்திங்கன்னா பாடி ஹீட்டாக இருக்கும் இல்லையா, அதெல்லாம் கூல் பண்ணும். நீர் சுருக்குன்னு சொல்லுவாங்க, நீர் அடைப்பு, சிறுநீர் அடைப்புன்னு சொல்லுவாங்க, கல் அந்த மாதிரி பிரச்சனை வராமையும் இது தடுக்கும். சிறந்த மருத்துவ குணங்கள் கொண்டதுங்க. அது மட்டும் இல்லாமல் ரிச் இன் மினரல்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அதாவது பார்த்திங்கன்னா சோடியம், பொட்டாசியம், மேக்னீஷியம், கால்சியம், அயன் எல்லாமே இதில் இருக்குது. பார்த்திங்கன்னா நான் கொஞ்சோண்டு லெமன் சேர்த்துக்கிறேன். லெமன் சேர்த்துட்டு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மில்க் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சமாக சுகர் சேர்த்துருக்கேன். நீங்கள் பனங்கற்கண்டு இருந்தால் பனங்கற்கண்டு சேர்த்துக்கோங்க. ஆக்சுவலி அதுதான் ரொம்ப உடம்புக்கு நல்லது. என்கிட்ட இப்போ இல்லாதனால நான் சுகர் சேர்த்துருக்கேன். ஆக்சுவலி பேபிக்கெலாம் கொடுக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒன்றும் இல்லை, சாதாரண இந்த ஜெல்லியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் லெமன் கொஞ்சம் புழிஞ்சிட்டு அதில் கொஞ்சமாக சுகரில் பனக்கற்கண்டு ஆட் பண்ணிவிட்டு கொடுங்க. அப்படி எலுமிச்சப்பழம் இல்லைன்னா உங்ககிட்ட மில்க் ஆட் பண்ணி கொடுங்க. இது அவ்வளோ நல்லது, அவங்களுக்கு சாப்பிடவும் ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் அவங்களுக்குலாம் குழந்தைங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா நார்மலாகவே ஜெல்லி ரொம்ப பிடிக்கும் இல்லையா, இதுவும் ஜெல்லி டைப்பில் இருக்கிறதுனால ரொம்பவே அவங்களுக்கு பிடிக்கும். இது இயற்கையான மருத்துவ குணங்கள் கொண்டது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாதாம் பிசின். அதோட பெனிஃபிட்ஸும் அதோட ப்ரிப்பரேஷனும் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோட வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பாதாம் பிசினோட பெனிஃபிட்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அது பாதாம் பார்த்திங்கன்னா மரப்பட்டை இருக்கு இல்லையா, பாதாம் மரப்பட்டையிலேருந்து வர கோந்து தாங்க இந்த பாதாம் பிசின். இது பார்த்திங்கன்னா ஆண்கள், பெண்கள், சிறியவர், பெரியவர் யார் வேணாலும் இந்த பாதாம் பிசினை சாப்பிடலாம். உடம்புக்கு ரொம்ப ரொம்ப குளிர்ச்சி தரக்கூடியது. அதுக்கு முன்னாடி ப்ரிப்பரேஷன் பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு கண்டெய்னர் எடுத்து தண்ணி ஃபுல்லாக ஊற்றிக்கோங்க. அதில் 4 to 5 போட்டுக்கோங்க. கண்டெய்னர் பாக்ஸ் மூடி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. 8 to 10 hours கழிச்சு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி ஜெல்லி டைப்பில் இருக்கும். சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. இதில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. இது குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும், உடம்புக்கு இந்த சம்மர் டைமில் பார்த்தீங்கன்னா பாதாம் மில்கோட நிறைய ஜூஸோட இதை கலந்து கொடுத்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.